Hello everyone. Thank you so much for staying tuned with me. First of all, எல்லா மெடிக்கல் கோடர்ஸ்க்கும் ஹாப்பி இன்டர்நேஷனல் மெடிக்கல் கோடர்ஸ் டே. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட தமிழில் இங்கிலீஷில் தெலுங்குலன்னு வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இன்னைக்கு தமிழும் இங்கிலீஷையும் கலந்து டங்கிலீஷில் உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே மே 23 வந்து இன்டர்நேஷனல் மெடிக்கல் கோடர்ஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். பட் இது எப்படி வந்தது, எந்த செஞ்சுரியில் வந்ததுங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? எனக்குமே தெரியாது. நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு கொஞ்சோண்டு விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17th செஞ்சுரியில் மாடர்ன் லண்டன் மோர்டாலிட்டி அண்ட் காஸ் ஆஃப் த டெத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நியூமெரிக் கோட் செட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1665லேருந்து 1666 வரைக்கும் லண்டன் பிளேக்கால நிறையவே பாதிக்கப்பட்டிருந்ததுங்க. அந்த டைமில் அவங்களுக்கு காஸ் ஆஃப் டெத்தை ஐடென்டிஃபை பண்ணவும் அந்த டேட்டாஸை ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணவும் யூஸ் பண்ணது தான் டிஸ்பிளேஸ்ட் நியூமரிக் கோட்ஸ். அது அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் இல்லாததுனால 1830ல் எபிடெர்மடாலஜிஸ்ட் டாக்டர் வில்லியம்ஸ் ஃபார் அதை ப்ரொப்போஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக கிளாரிஃபை பண்ணார். 1930க்கு அப்புறமும் டெத் ரேட்டுக்காகவும் ஹெல்த் டெவலப்மெண்ட்காகவும் இன்டர்நேஷனல் டிசீஸ் ஆஃப் காஸ் ஆஃப் டெத்தை WHO டேக் கேர் பண்ணாங்க. 1977ல் ICD 9th வெர்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் மோர்டாலிட்டி மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இல்னஸ், டிசீஸ், இன்ஜுரிஸ் இது எல்லாமே ஆட் பண்ணியிருந்தாங்க. 1980ஸ்க்கு அப்புறமா கேஸ் ஸ்டடிஸ் எல்லாமே ஹேண்ட் ரிட்டனாகவும் எலக்ட்ரானிக் டைப் ரைட்டராகவும் மாற்றிட்டாங்க. 2014க்கு அப்புறமா ICD 9லேருந்து ICD 10th வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணாங்க. அப்கிரேடட் வெர்ஷன் 9 விட மச் மோர் ஸ்பெசிஃபிக்காக இருந்தது. மெடிக்கேர் மெடிக்கேடோட கைட்லைன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் அப்ளை பண்ணி ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டில் நவ் நம்ம ICD 10 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மெடிக்கல் கோடிங்கில். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.